இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்கள நான் 2025ல் எப்படியாவது சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறவங்க இருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக செய்யக்கூடாத 2 விஷயத்த இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த விஷயங்களை நாம செய்யாம இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கம். வெல்கம் டு ஸ்டோரிஸ் பை ஏ பார்வதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். விஷயம் என்னன்னா, நாம கடந்த காலத்துல நடந்த விஷயத்துங்களை நினைச்சுக்கிட்டே வருத்தப்படக்கூடாது. அதாவது கடந்த காலத்துல நடந்து முடிச்சிருச்சு, அதை போய் நாம இப்போ போய் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. விஷயங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுடைய இப்போ இருக்கிற சந்தோஷமான தருணங்களை நாம மிஸ் பண்ணிடுவோம். அதனால நாம பாஸ்ட் லைஃபை திங்க் பண்றதை குறைச்சிக்கணும். நான் பாஸ்ட் லைஃபை அப்படியே அடியோட மறக்கணும்னு சொல்லல. அந்த வருத்தங்கள்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச லெசன்ஸ் அதை நாம எடுத்துக்கணும். அந்த லெசன்ஸ்லேருந்து அடுத்த ஃபியூச்சர்ல வரப்போற நல்ல விஷயங்களுக்கு நாம எப்படி இந்த வருத்தங்கள் இந்த கடந்த காலத்துலேருந்து கிடைச்ச லெசன்ஸ்லேருந்து நம்ம ஃபியூச்சர்ல நல்லா பண்றதுக்கு உதவும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நாம நம்மளுடைய ஃபியூச்சரை நினைச்சு வருத்தப்படுறத வழி பண்றத குறைச்சிக்கணும். அதாவது நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால நம்ம இந்த ப்ரெசென்ட்ல நாம என்ன ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலன் அந்த ஃபியூச்சர்ல கிடைக்கும். அதனால நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால நம்மளுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் இந்த ப்ரெசன்ட் லைஃப்லயே நாம கொடுத்தோம்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கான பலன் அந்த ஃபியூச்சர்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 85% மக்கள் சின்ன சின்ன வேலைகள், அதாவது டெய்லி லைஃப் கோல்ஸ், டெய்லி லைஃப் வேலைகளை செய்யறதுக்கு அவ்வளோ வழி பண்றதா சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிற இந்த ப்ரெசன்ட் லைஃப்பை நாம மிஸ் பண்ணிடுவோம். அதனால ஸ்டாப் வரியிங் அபவுட் த ஃபியூச்சரை நினைச்சு வரி பண்றதை குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்த நாம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். So again, happy new year. Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ்களுக்கு என்னுடைய சேனலான ஸ்டோரிஸ் பை ஏ பார்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.